உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்புக்குரிய அலுவலகம் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்ற ஒழுங்கை மல்லாகத்தில் அமைந்துள்ள எமது தாய் தந்தையரின் பூர்வீக வீட்டை நானும் எனது சகோதரரும் இந்த அமைப்பிற்குரிய அலுவலக பணிக்காக வாடகை எதுவுமின்றி எமது பெற்றோரினுடைய பேரினாலே இந்த மகத்தான அறப்பணிக்கு வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த 12/4/2026 அன்று சம்பிரதாய பூர்வமாக ஒப்படைக்கப்பட்ட இந்த வீட்டு நிகழ்விலே எமது அமைப்பிற்கு ஆலோசனை வழங்கி வருகின்ற மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன், பிரதி கல்வி பணிப்பாளர், கல்வி நிர்வாகம் தென்மராட்சி வலயம் அவர்களும், சுந்தரேஸ்வரன் நிசாந்தன் அவர்கள் வைத்திய அதிகாரி ஆதார வைத்தியசாலை ஊர்காவல்துறை அவர்களும் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டு நாடாவினை வெட்டி எமது அலுவலகத்தை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். இந்த தருணத்திலே நான் நிறைய பேருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே 28/5/2024 ஆரம்பிக்கப்பட்ட எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு 12/4/2026 அந்த அலுவலகம் திறக்கும் வரை எமது அமைப்பிற்கு நிர்வாக செயற்திட்ட கூட்டங்களை நடாத்துவதற்கு தமது இல்லத்தினை தேவாலய மண்டபத்தினை ஒழுங்கு செய்து எமக்கு இதுவரை காலமும் வழங்கி வந்த எமது அமைப்பின் உபதலைவர் திரு இதயராஜ் அவர்களுக்கும் செயலாளர் வனிதா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் எவ்வளவோ ஔசரியங்களுக்கு மத்தியிலேதான் எமக்கு இந்த வீட்டினை தேவாலய மண்டபத்தினை ஒழுங்கு செய்திருந்தனர். அவர்களுக்கு நாங்கள் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எனது சகோதரனாக இருந்தாலும் அவர் தனது குடும்ப சுமை, பணிச்சுமை, இதர சுமைகளை எல்லாம் விட்டு இந்த வீட்டை எனது தாய் தந்தையரின் பெயரால் இந்த அறப்பணிக்கு கொடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் முழு ஒத்துழைப்பை வழங்கி தனது முழு பங்களிப்பையும் வழங்கி இந்த வீட்டை செப்பனிட்டு ஒரு நிறைவான அலுவலக பணிக்குரிய ஒரு வீடாக அமைத்து கொடுத்ததற்கு நான் அவருக்கும் சகோதரம் என்ற ரீதியிலும் எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இந்த எமது அலுவலகம் ஏன் நாங்கள் உத்தியோகபூர்வமாக எமக்குரிய ஒரு அலுவலகம் திறக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு விளக்கம் தர வேண்டிய கடமைப்பாடு எனக்கு உண்டு. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த புலம்பெயர் தேசம் தாயக தேசத்திலிருந்து எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் அறப்பணிக்கு நிறைய அன்புள்ளங்கள் நிதி பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையிலே இந்த அமைப்பு 28/5/2024 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நாங்கள் 1.5 வருடங்களை கடந்து வந்திருக்கின்றோம். இது நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தந்தாலும் நாங்கள் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றபடியால் எம்மிடம் நிதி பங்களிப்பு செய்கிற அன்பு உள்ளங்கள் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் ஒரு அமைப்பை, அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்துவதாக இருந்தால் ஒன்றில் அது புலம்பெயர் தேசத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் தாயகத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். புலம்பெயர் தேசத்திலே பதிவு செய்யறதுக்கான சாத்திய கூறுகள் மிக குறைவு. ஏனென்றால் இங்கே கூட்டங்களை நடாத்துவதற்கோ அல்லது அதுக்குரிய ஒழுங்கமைப்புகளை சீரமைக்கிறது மிக சிரமம் வாய்ந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளையில அவைக்கு விடுமுறை தினம். அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நிர்வாக கூட்டங்களை நடாத்தி அந்த பணியை மேற்கொள்றது மிகவும் சிரமம் என்றபடியால் தாயகத்திலே இருக்கிற எங்கட நலிவுற்றோர்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இணைஞ்ச அந்த நிர்வாக குழுவை அங்க நாங்கள் தாயகத்தில் வச்சிருக்கிறபடியா நிச்சயமா நாங்கள் தாயகத்தில் இந்த அமைப்பை உத்தியோகபூர்வமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசத்திலேயோ தாயகத்திலேயோ இருந்து நாங்கள் இப்படி
பதிவு செய்யாமல் ஒரு நிதியை நீங்கள் தாராள மனத்துடன் வற்புறுத்தாமல் அன்பாக வழங்கினாலும் சட்ட ரீதியான சில சிக்கல்கள் வரும் பொழுது இந்த அமைப்பு எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த அமைப்புக்குரிய எதிர்கால செயற்திட்டங்கள் தடைப்படுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் அவசரமாக இந்த அமைப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்ற காரணத்தினால் எமக்குரிய அலுவலகம் ஒன்று தேவைப்படும் என்ற காரணத்தினால் நாங்கள் இந்த அலுவலகத்தை நாங்கள் முதல் கட்டமாக எமது அமைப்பின் முன்னோக்கிய பாதையில செப்பனிட்டு இந்த அலுவலகத்தை திறந்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக நாங்கள் படிப்படியாக, உங்களுக்கு தெரியும், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் இயங்குறதாக இருந்தால் புலம்பெயர் தேசத்தில இருந்தோ அல்லது தாயகத்தில இருந்தோ நிதி பங்களிப்பு வழங்கி அந்த நிதி பங்களிப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது அநேகமான தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்களுடைய நிர்வாக அலுவலக செலவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துவிட்டு மிகுதி தொகையைத்தான் அந்த தேவைப்படுவோர், அதாவது பயனாளிகளுக்கு வழங்கி வருகின்றனர். ஆனால் நாங்கள் அதை தவிர்த்து போக்குவரத்து செலவை தவிர மற்ற இதர செலவுகளை எல்லாம் எவ்வளவோ சிக்கனமாக்கி குறைத்து நிதி பங்களிப்பு வழங்குவோர்களிலே அவர்களது பங்களிப்பிலே குறைந்தது 80%, 90% மேற்பட்ட பங்களிப்பை நாங்கள் பயனாளிகளுக்கு வழங்கி வருகின்றோம். ஆனால் அலுவலகம் என்ற ஒரு உத்தியோகபூர்வமாக நாங்கள் அதை திறந்து செயற்படும் போது சில நிர்வாக செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. எனவேதான் நாங்கள் எங்களோட அலுவலக பாவனைக்குரிய முதல் கட்டமாக கதிரைகள் கொள்வனவு செய்திருந்தோம். அதை கடந்த மாத செயற்திட்ட அறிக்கையிலே அதுக்குரிய கணக்கறிகைகளை உங்களுக்கு சமர்ப்பித்திருந்தோம். எதிர்வருங்காலங்களிலே நாங்கள் அதிக செலவுகளை மேற்கொள்ளாமல், உங்களுக்கு தெரியும், இந்த பல பேர் அன்பா கேட்டிருந்தார்கள், இந்த திறப்பு விழாவை, உங்களோட அலுவலகத்துக்குரிய இந்த திறப்பு விழாவை ஓரளவுக்கு விமர்சையா செய்தால் என்ன என்று நான் அதற்கு பதிலளித்திருந்தேன். சல்லென பாயும் மலைதான் கல்லினையும் மெல்லென உருக்கும் என்ற வாக்குக்கமைய நாங்கள் கிளுகிழுப்பு விளம்பரங்கள் எதுவும் இல்லாமல் நாங்கள் மிகவும் எளிமையாக இந்த நிகழ்வை சம்பிரதாய பூர்வமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது அலுவலகம் 12/4/2026 உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட காரணத்தினால் எமக்குரிய அலுவலக செலவுகள் சிலவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதற்காண்டி நிதி பங்களிப்பு செய்வர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் அலுவலக செலவு என்று சொல்வது தவிர்க்க முடியாத சில அலுவலக செலவுகளை இங்கு குறிப்பிடுகின்றேன். அந்த வகையிலே நீங்கள் தர்ற நிதி பங்களிப்பில் பெரும்பான்மை பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்று நான் உறுதியளித்துக் கொண்டு இந்த அலுவலக செலவுக்குரிய செலவுகளை நாங்கள் தகுந்த முறையிலே எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு புலனம் கணக்கறிக்கையிலே தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம், தெரியப்படுத்தி இருக்கின்றோம். உங்களுக்குரிய ஐயப்பாடுகள் வினாக்கள் யாராவது இருக்குமாக இருந்தால் நீங்கள் எமது நலிவுற்றோர்களுக்கான மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்றது. நான் தெரியாதவர்களுக்கு மீண்டும் அதை தெரிவிக்கின்றேன். NNK10/2024 என்ற மின்னஞ்சல் ஊடாக உங்களது ஆரோக்கியமான கருத்துக்களை வழங்கலாம். மற்றும் இந்த சித்திரை மாதத்துக்குரிய நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளிகள் செயற்பாடு கிளிநொச்சி மாவட்டத்திலே இம்முறை செயற்படுத்தப்பட இருக்கின்ற காரணத்தினால் அந்த செயற்திட்டம் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த செயற்திட்டம் சம்பந்தமான வலையொலி காணொலியில் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் என உறுதியளித்துக் கொண்டு இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொண்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் சிரம் தாழ்த்தி நான் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரும் காணொளியில் உங்களை சந்திப்பேன் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம்.
நிகழ்வை இறை சிந்தனையோடு ஆரம்பித்து கொண்டு நிறைவு செய்து கொண்டு ஆலோசகர்களாகவும் எங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கின்றவர்களாகவும் இருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் தென்மராட்சி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீகுமரன் சார் அவர்களையும் மற்றும் வைத்திய அதிகாரி ஊர்காவத்துறை வைத்திய அதிகாரி நிசாந்தன் சார் அவர்களையும் இந்த இடத்துல வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக எங்களுடைய இந்த செயற்பாடை பணியை மேற்கொண்டிருந்தாலும் அதுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கக்கூடிய நிலை இப்போ தான் வந்திருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு மைல்கல்லான செயல்பாடு. அந்த இடத்துல எங்களுடைய இந்த அடுத்த கட்ட தொடர்ந்த வெற்றிகரமான பயணத்துக்கு இது ஒரு படியாக அமையும் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த வீட்டையும் எங்களுக்கு வாடகை இல்லாத ஒரு முறையில் வழங்கி எங்களுடைய செயற்பாட்டை மேற்கொள்கிறதுக்கு உதவிய திரு ராசலிங்கம் மனோகரன் அண்ணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட அவர் வீட்டை மட்டும் சும்மா ஒப்படைக்கல, முழுமையாக திருத்தி அதுக்கு ஒரு புது வீடு போல் எங்களுக்கு அதை செய்திருக்கிறார். அதை 2 மாதத்துக்கு மேலாக தனியே அந்த பணியை அவர் பொறுப்பேற்று செய்து எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலைவற்றவர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட நாங்கள் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அலுவலகம் அமைக்கிறதுக்கு முதல் எங்களுடைய மாதாந்த கூட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் அனைத்துக்கும் தங்களுடைய வீட்டில் இடத்தை ஒதுக்கி தந்து எங்களுடைய செயற்பாட்டுக்கு ஒரு வேலை சேர்த்திருந்த திரு எங்களுடைய உறுப்பினர் உபதலைவராகவும் இருக்கிறார் திரு இதயராஜ், மற்றது டோரின் வெனிதா அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஒரு மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆரம்ப கட்டங்களில் அதை நிறங்கட கூட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாயும் எங்களுடைய அங்கால இவ்வளோ காலம் நகர்றதுக்கு ஒரு உந்து சக்தியாயும் இருந்தது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அந்த மனப்பூர்வமான உதவிக்கு இந்த இடத்துல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட தொடர்ந்து உங்களுடைய இதை பதிவு செய்கிறதுக்கான செயற்பாடுகளையும் நாங்கள் அடுத்த முழுமையாக செயற்படுத்தலாம். அலுவலகம் இருக்கிற வழியாக ஒரு முகவரியை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இதை ஒழுங்கு செய்து எங்களுக்கு தந்த திரு மனோகரன் அண்ணி அவர்களுக்கும் அதோட ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு இந்த செயற்பாடுகளை எங்களுக்கு முன்னெடுக்க உதவி இருந்த சசிகரன் அவர்களுக்கும் இந்த இடத்துல எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய இந்த உரையை தலைமை உரையை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக இது தொடர்பாக கருத்துரைகள் சில ஆலோசனைகளை வழங்குமாறு நமது ஸ்ரீகுமரன் சார் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சசிகரன் வெளிநாட்டில் இருந்து இருந்து கொண்டு எல்லோரையும் ஒருங்கிணைந்து கொண்டு இந்த ஆரம்பிக்கப்பட்டு இந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த அமைப்பை இந்த இடத்திலே இந்த அமைப்பினுடைய நோக்கங்களை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே செயற்படுத்தி வருவது நிர்வாக உறுப்பினர்கள். அவர்களுக்குரிய பணி ஒரு பெரிய பணி. இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளை அந்த பயனாளிகளுக்கான உதவிகளை கொண்டு சேர்க்கிறது வரையில ஒரு பெரிய பணி. நாங்கள் வந்துட்டு ஆலோசனைட்டு போகலாம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு வருட காலமாக ஆட்சி கொண்டிருக்கிற பணி என்பது எல்லாருக்கும் அழுவதற்கும்
வாழ்க்கை சவால்கள் இருக்கிற நிலையில எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நலிவுற்றவர்களை அது வாழ்வாதார ரீதியாக நலிவுற்றவர்களை கல்வி ஏற்பதற்கான வசதியின்றி நலிவுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகளாக இருந்து நலிவுற்றவர்களை ஒரு மூலமாக சமூகத்தில் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் கடந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக இந்த அமைப்பு பல்வேறு உதவிகளை ஆற்றி வந்திருக்கிறது. இந்த நாட்டிலையும் புலம்பெயர் தேசங்களிலையும் இருக்கக்கூடிய உதவ வேண்டும் என்ற மனப்பாங்கு கொண்டவர்கள் ஒன்றிணைந்து செய்கின்ற உதவியை இங்கே அதே போல தன்னார்வமாக ஒரு முக்கியமான ஒரு சமூக திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறீர்கள். செய்கின்ற உதவிக்கு மேலாக பல்வேறு அமைப்புகள் நாங்கள் செய்கிற செயற்பாடுகளுக்கு மேலாக தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதா அல்லது தங்களுடைய நிறுவனத்தை விளம்பரப்படுத்திக் கொள்வதா பெரிய செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள் உண்மையான அந்த உதவிகளை வழங்கி அந்த உதவிகள் புதியவர்களுக்கு சரியான முறையில் சென்று சேர்வதற்குரிய செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது முக்கியமான விஷயம். அந்த வகையில் தான் இப்ப மாவட்டங்கள் கடந்து நினைக்கிறேன் இந்த மாதமே முல்லைத்தீவு செய்திருக்கேன். இப்படி பிரதேசங்கள் கடந்து மாவட்டங்கள் கடந்து எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த நலிவுற்றவர்களுக்கான உதவியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் உதவி செய்கிறோம், ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணித்தான் அந்த உதவியை செய்கிறோம். உங்களுக்கு இந்த பிரதேசத்தில் இந்த வாழ்வாதார வழங்குகிறதோ அல்லது மாநிலத்திற்கு ஏதோ அதற்கு ஏதோ உதவியை நாங்கள் செய்திருக்கிறோம். சில உதவிகள் நாங்கள் மதிப்பிடையில ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் உணவை கொடுக்குறோம் அல்லது ஏதாவது கொடுக்குறோம் அதை அந்த சாப்பாடு உலர் உணவுகள் அப்படியா கொடுக்குறோம்னா நாங்கள் தான் மதிப்பிடையில. அதனால் நாங்கள் சில உதவிகளை செய்கிறோம் என்றால் கோழி கொடுக்குறோம் என்றால் ஒரு ஆடு கொடுக்குறோம் என்றால் அதை கட்டாயமாக நாங்கள் ஒருக்கா அவை அந்த அந்த பயனாளிகள் அதை பெற்று முன்னோடி இருக்கிறார்களா என்பதை பார்க்க வரும். அந்த வேத திட்டத்தை நாங்கள் கிடைக்கிற இடையில செய்வோம். உதாரணமாக நாங்கள் இன்னொரு உதவி வழங்குறதுக்கு ஒரு பிரதேசத்துக்கு போகிறோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே உதவி வழங்கின ஒரு ஆள் அந்த பிரதேசத்தில் இருக்காரு என்றால் நாங்கள் இருக்கா இந்த நடந்திருக்கிறத பார்க்கறது முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செல்வியஸ் இந்த விதையிலே சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேட்டால் இந்த இந்தியோஸ் என்று சொல்லப்படுகிற அரசு சார்ந்த நிறுவனங்கள் கடந்த காலங்களில் வழங்கின கோழி குஞ்சுகளும் ஆடும் கோழியும் ஆடும் மாடும் சரியான முறையில் பெருகி இருந்தால் இன்றைக்கு நாங்கள் அந்தந்த அது சார்ந்த உணவுகளை உதாரணமாக பாலிலேயோ அல்லது முட்டையிலேயோ அல்லது வச்சியிலோ நாங்கள் தண்ணி வாங்கி அதை தடவை கூட்டத்திலே சொல்லியிருந்தார். உண்மையான விஷயம்தான். இந்த இப்படி உதவி பெறுகின்ற குடும்பங்களில் இருக்கக்கூடிய மது பாவனை உள்ள குடும்ப தலைவர்கள் இவற்றை கொண்டு சென்றுவிட்டு வீடாக்கி விடுகிற சந்தர்ப்பங்கள் தான் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. எனவே அதை நாங்கள் பார்க்க வேணும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் அண்மையில் தையல் இயந்திரம் கொடுக்குற பொழுது அது ஒரு பிரியோசனமான ஒரு முயற்சியாக இருக்கும். அப்படி என்றாலும் அந்த தையல் இயந்திரத்துக்கு கூடாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்
ஏதோ கொஞ்சம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போன்றால் சிறு சிறு குடிசை கைத்தொழில்கள், கற்பூர உற்பத்தி, மெழுகுதிரி உற்பத்தி, இப்படியான சிறு சிறு ஒரு வீட்டில் ஒரு என்ன உளுந்து அரைக்கின்ற மிஷினை வாங்கி கொடுத்தோம்னா அந்த உளுந்து அரைக்கின்ற மிஷினால வெற்றி கொண்டு அந்த அவர்கள் சிறிய அளவில் தங்களுடைய அன்றாட வருவாயையாவது பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி அப்படியான முறைகளை நோக்கியும் நாங்கள் போக வேண்டும். விஷயத்தோடு ஆரம்பித்திருக்கிறீர்கள். அது அப்படியான வகைகளாக சிறு 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 உற்பத்திகளை செய்யக்கூடிய வகையில அல்லது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையிலான உதவிகளும் கூட அவர்களுக்கு யோசனமாக இருக்கும். சில நிறுவனங்களை பார்த்தோம்னா தெரியும், மாற்றுத்திறனாளிகளில் ஒரு நிறுவனம் கல்வி நிறுவனம். பல பல மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக விழிப்புல வரைவாக பலவா இப்போ அந்த அது ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு அமைப்பு பிறகு இன்னொரு அமைப்போட இதுவாக அப்படி இருந்தும் கூட அவர் சில சில தொழில் முயற்சிகளை செய்கிறாங்க. குறிப்பாக கழுவிட்டு இருந்து அந்த ஷைன் சொல்ல அந்த லிக்விட் வாஷிங் லிக்விட் அதேமாதிரி அவர்கள் ஒரு அளவுக்கு அன்றைக்கு சந்தை வாய்ப்பை பெற்றுட்டார்கள். ஓரளவுக்கு கொண்டு அப்படி அப்படி சில முயற்சிகளை நோக்கி கூட நாங்கள் அதனால கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அது சாத்தியமா எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன். அதனால கிடைக்கக்கூடிய 4 பேர் 5 பேர் நாங்கள் அதனால கிடைக்கக்கூடிய லாபங்கள் பின்னர் இனியவர்களுக்கு போய் சேருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஜாலை என்ற அமைப்பு, அந்த அமைப்பு இப்ப நட்டுமண் பூங்கா அந்த பூங்கா வருமானங்களிலேயே அவர்கள் அந்த உதவிகளை செய்கிறாங்க. அப்படியான சிலர்களை நாங்கள் யோசிக்கலாம். இந்த வகையில ஒரு கார்த்திகை சொன்னது போல ஒரு பைக்கெல்லாம் நில என்ன செயலாளர் அவர்கள் 2 பேரும் நம்ம தங்களுடைய வீட்டில் இந்த பூந்தகனை நடத்துறதுக்கு வாய்ப்பு அளித்தவன் நிறைய ஒரு முயற்சி வந்த ஒரு பணி. ஆயினும் ஒரு நிறுவனத்துக்கு அந்த ஒரு சொந்த காரியாலயம் இருப்பது நல்லது என்ற அடிப்படையில் இந்த காரியாலயம் திறந்திருப்பது என்பது ஒரு மைல்கல் தான். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு மைல்கல் தான். அதை வீட்டை வழங்கி இருக்கின்ற சசிகரன் மற்றும் மனோகரன் இதுவரைக்கும் நான் இந்த இடத்திலே மனமாக நன்றியை தெரிவித்துக் உங்களுடைய செயற்பாடுகளுக்கு எப்போதும் எங்களுடைய ஆதரவு இருக்கும். இந்த இடத்திலே சொல்லி இந்த இடத்துக்கு அழைத்தமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இதுவரை ஆலோசனையை உரையை வழங்கியிருந்த ஸ்ரீகுமரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டுக்கோப்பான இன்னும் ஒரு வளர்ந்த நிலையை எட்டி பதிவெல்லாம் செய்த பிறகு நாங்கள் அந்த அப்படியான தொழில் முயற்சி சார்ந்த இதையெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். எங்களுடைய அந்த கருத்துக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சில கருத்துக்களை வழங்குமாறு வைத்திய அதிகாரி நிசாந்தன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இங்கே ஒரு நலிவிட்டோர் அமைப்புக்கான ஒரு அலுவலகம் ஒன்று ஒரு வருடத்தின் பின்னாக ஆரம்பிக்கப்பட்டு அதுக்குரிய உதவியை செய்த மெனோனாக்கும் சசியனாக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு காலமும் தமது இல்லத்தை அலுவலகமாக தந்த அண்ணாக்கும் அக்காக்கும் கட்டாயம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேணும். என்னால் ஒரு இது ஆரம்பித்து அது ஆரம்பகட்டத்திலே இயக்கி கொண்டிருக்க சரியான ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு பல விடயங்கள் உதவி செய்து கொண்டிருந்த அண்ணா அக்காவும் முழு டீமும் வேலை செய்திருக்கிறேன். அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் போன முறை நான் முல்லைத்தீவு போகக்கூடிய மாதிரி இருந்தது. கனதரம் ட்ரை பண்ணி எனக்கு ஒரு விடயம் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கல. ஆனால் போன முறை முல்லைத்தீவுக்கு இந்த உதவிக்கு செல்லக்கூடிய மாதிரி கேட்க தான் அந்த நேரடியாக
ஒவ்வொரு கொடுக்கின்ற உதவியும் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. கொண்டு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு இங்கேருந்து நார்மலாக போகிறண்டாவே பஸ் எடுத்து மூன்று பஸ் வேணும் கிட்டத்தட்ட எடுக்கிறாங்க. அப்படியான ரூட்லாம் போகணும். முன்னதுக்கு டவுன்லேருந்தே அங்கால 25-30 கிலோமீட்டர் போவோம். அந்த ஏரியாவில் இருக்க பிள்ளைகளுக்கு வந்தது சரியான ஒரு உத்வேகமான இதாக தான் இருக்குது. செய்கிற உதவி சின்னனாக இருந்தாலும் போய் செய்யக்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு சரியான இது. அது ஓஎல் மட்டும் உள்ள ஸ்கூல் ஏலும் இருக்குது. போன முறை அந்த ஸ்கூலில் இருந்து யூனிவர்சிட்டி என்ற பண்ணிக்கான் 3 பேர் வேகன்சியில் உதவிகள் கேட்டிருக்காங்க. நான் வேறு இதோட நான் தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ அப்படியான இடங்களில் போய் செய்யக்கு வந்து அதன் தாக்கம் வந்து சரியான இதாக இருக்குது கல்வி என்ற ரீதியில். அது பெரிய உதவியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளிக்கு இது வந்து போய் கொடுத்துருந்த நாங்கள் என்னோடய அக்கா ஒரு ஆளுக்கு தையல் மிஷினும் கொடுக்க போயிருந்தாங்க. இங்கே அந்த ஏரியாவில் ரோட்டே இல்லை, போயே இல்லாது, அப்ரோச் பண்ணவே இல்லாது, வானம் கொண்டு போயிடாது, காரை கொண்டு போயிட்டா உள்ளுக்கு போய் திருப்பி வரையலான்னாங்க. அப்படி ஒரு இதையாக அந்த வாழ்வாதாரத்துக்குரிய அவருக்கு கொடுத்து அவன் முதல் நாளே தைக்க தொடங்கிட்டான். எங்களுக்கு அன்னை போட்டு காட்டினோம். அவட முதல்ல இந்த மிஷின்ஸ் இது எல்லாமே இல்லை. ஏற்கனவே அவருக்கு ஓர்டர் வந்து கொண்டு இருக்கிறது. ஓர்டரை தச்சு கொண்டு இருந்தவாள் கிட்டத்தட்ட மாதத்தில் நியமன ஓட செய்யக்கூடியவரால் அது வந்து சரியான பிரயோசனமாக அவருக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளியவரை வந்து அவர்கிட்ட வீட்டுக்கு நாங்கள் போய் அடையலாத இடத்துல அவன் வீடு அப்படி உள்ளுக்கு காட்டுக்கும் இதுக்கும் இடையில. அப்போ அப்படியான இடங்களில் இருக்குது. அவரை அந்த இடத்துக்கு திருப்பி வேறு வழி இடத்துக்கு தான் கொண்டு வந்தவங்க. அந்த ஓட்டோவே போக கஷ்டமான இடம். அப்போ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் வந்து சரியான உதவி பூர்வமாக இருக்கின்றது நேரடியாக பார்க்க இதக்கூடிய. நாங்கள் செய்கிற உதவி சின்னனாக பார்க்க இருக்கலாம். ஆனால் அது இந்த தாக்கம் வந்து சரியான பாரிய அளவில் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதுக்கான உதவி செய்கின்ற புலம்பெயர்ந்திருக்கின்ற எமது நண்பர்களுக்கும் இங்கே இருந்து உதவி செய்கிறார்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. மற்ற சார் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து திருப்பி ஒருக்க அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ கொடுத்தது இப்போ தையல் இயந்திரம், இப்போ உதாரணத்தை பார்த்தா இப்போ தையல் இயந்திரம் கொடுத்துருந்தோம் என்றால் நாங்கள் கொடுத்ததுலேருந்து எந்திரத்தை பாதிப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒரு ஃபோமண்டலுக்குள்ளாலையும் செய்யலாம். ஒரு வளமையாக செய்கிற இது மாதிரி ஒரு இதுகளில் இப்போ தையல் இயந்திரம் கொடுத்ததுலேருந்து ஒவ்வொரு மாதத்துக்குரியதோ கிழமைக்குரியதோ எத்தனை உடுப்பு தைப்பட்டிருக்கு, என்னென்ன உடுப்பு எத்தனை உடுப்பு தைப்பட்டிருக்கு, அதால் இவர்களுக்கு எவ்வளோ செலவு என்ற தேவை இதன்று கொண்டு எவ்வளோ அவைக்கு நிகர லாபம் வந்திருக்கு, கைக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு. அதுன்றது ஒவ்வொரு கிழமையாக ஒரு மாதத்துக்குரிய இதாக நாங்கள் பார்க்கலாம். அதில் வந்த லாபத்தை திருப்பியும் அவங்க இதுக்கு பாவிச்சிருக்கிறாங்களான்றதையும் நாங்கள் பாவிக்கிறோம். திருப்பி அதை முதலீடாக கொண்டு வந்து திருப்பி முதலீடாக பாவிச்சு என்னால் அதை எடுத்த வந்த காசை வந்து திருப்பி தங்களோட இதுக்கு மாத்திரம் பாவிச்சிருந்தோம் என்றால் அது திருப்பி ஒரு லெவலுக்கு மேலே வரையில்லாது. இப்போ 1000 ரூபாய் போட்டு 500 ரூபா வருது என்றால் லாபமாக நிகர லாபத்தை மாத்திரம் சொல்கிறேன். அந்த நிகர லாபத்தை திருப்பி அடுத்த மாதமும் திருப்பி கொண்டு வந்து முதலாக போட்டு பாவிச்சினோம் என்றால் தான் அது அடுத்த முறை திருப்பி 1500 ரூபாய் பாவிக்கிறதா இருக்கும். 1500லேருந்து லாபம் வந்து கூடவே இருக்கும். வர்ற லாபத்தை திருப்பி தங்களோட சொந்த இதுக்கு பக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம் என்றால், இப்போ கடையிலேருந்து வர்ற லாபத்தை திருப்பி தங்களோட இதுக்கு போயிட்டோம் என்றால் அது வந்து காசு வெளியில் போயிடும். அவைண்ட உற்பத்திக்கு அதே காசு திருப்பி உள்ளுக்கு கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணுற விஷயம் நடக்குதான்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ உற்பத்தி கொடுக்குற கோழியோ மாடால் வர்ற பாவனை அதை விற்று வர்ற லாபம் காசு வந்து திருப்பி மாட்டிலேருந்து வர்ற பாலோ மாட்டிலேருந்து வர்ற பாலை விற்று அதில் வர்ற காசு வந்து திருப்பி அதன் தீவனத்துக்கும் இதுக்கும் சரியான முறையில் பாவிக்கப்படுதா என்றதையும் நாங்கள் ஒரு பாவிக்க வேண்டிய ஆசஸ் பண்ணி இதன் ஒன்று செய்ய வேண்டிய இது ஒன்று இருக்குது. என்ன ஏமான விஷயம் செய்யப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் செய்கிறது ஒவ்வொருத்த உழைப்பும் வந்து சரியாக பாவிக்கப்பட்டிருக்கான்றதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. என்றால் ஒவ்வொருத்தரும் தங்களோட சொந்த செலவில் எல்லா விஷயத்தையும் தங்களோட நேரங்களை பாவிச்சு தான் செய்திருக்கிறேன். ஏன்னா இதில் ஒருத்தரும் வந்து இப்போ சொன்ன மாதிரி என்ஜிஓஸ்ன்னு வந்தால் என்ஜிஓஸுக்கு இப்போ 100 வீதத்தில் கிட்டத்தட்ட 40% மட்டும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்கு தான் போகும். ஒவ்வொரு வேலைக்கும் இதுக்கும் போய் கொண்டிருக்கும். இப்போ அவைக்கு அங்கே சம்பளம் பண்ணுற விஷயம் வந்து வந்துருக்கும். இது வந்து எங்களோட சொந்த இதுக்காண்டி ஒருத்தரும் செய்யலை, நன்னோக்கத்துக்காண்டி தான் இதில் இணைஞ்சு எல்லாரும் செய்யப்பட்டு கொண்டிருக்கணும். அதில் இதில் வர்ற எந்த இதுவுமே வந்து வேறுக்கும் ஒரு லாப நோக்கமாகவோ இதாக இல்லை. தங்களோட சொந்த காசு செலவு வச்சுருந்தா என்ன விஷயம் செய்து கொண்டிருக்கு. அப்போ அதில் வர்ற விளைவு வந்து
நாங்கள் செய்கிற வேலையின் விளைவு வந்து பூரணமாக இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்ற இவ்வளவு காலம் நடந்திருக்கின்ற இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தோம் நாங்கள் இதை இனி ஒரு கட்டமைக்கப்பட்டது இதான் இயங்கி கொண்டு கட்டமைக்கப்பட்ட பதிய வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. என்ஜிஓவா ஒரு லிமிட்டட் இதில் பதியலாம். அந்த பதிகிறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் அது வந்து இன்னும் மேலே மேலே இதை கொண்டு போகிறதுக்கும் சில விதிகளை அப்ரோச் பண்ணி செய்கிறதுக்கும் கவர்மெண்ட் இதுக்குள்ள சில விஷயங்கள் செய்கிறதுக்கும் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ அட்ரஸும் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணி நம்பரையும் எடுத்து விட்டால் நல்ல அது யோசனமாக இருக்குது. ஒருத்தரும் தேவையில்லாமல் கேள்வி இருக்கக்கூடிய மற்ற கணக்குகள் வந்து சரியாக பேணப்பட்டு கொண்டிருக்குது. இதே விஷயத்தில் கணக்குகள் வெளிப்படையாக பேணப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து யாரும் கேள்வி கேட்குறதுக்கோ யாரும் குறைப்படுறதுக்கோ எந்த விதத்திலையும் இடமளிக்க முடியாததாக இருக்குது. அதை தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். மற்ற மீண்டும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இதே போன்று தொடர்ந்து வளர்ந்து இது மேன்மேலும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இது பெரிய அளவில் இன்னும் இரண்டு சில விஷயங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கும் எல்லாற்ற ஒத்துழைப்பும் தேவைப்படும். நன்றி. உபசரிப்பு நிகழ்வுக்கும் போயிட்டு உறுப்பினர்களில் கருத்தை தெரிவிப்பதினால் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். அதோட இந்த சிறப்பு விழாவுக்குரிய நிகழ்வை முடித்துக்கொண்டு எங்களுடைய அந்த கூட்ட நடவடிக்கையை நாங்கள் போகலாம். நன்றி. ஒரு ஆளை கொண்டு நன்றி. இதை நீங்கள் அப்படியே கூட்டி வருவாங்க. இல்லை மச்சானே தெரியாது.